பேதுருடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீழ்ச்சிக்கும் அது ஒரு எச்சரிப்பா இருக்கும் என்று நான் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறேன். பேதுருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, அதாவது ஆவிக்குரிய பலன் இல்லாத ஜெபமற்ற தன்மை என்று சொல்லி நேற்று தினத்தில் நான் சொன்னேன். இன்றைக்கு அவனுடைய அவசரம், பேதுருவுடைய அவசரத்தை யோவான் 18ஆம் அதிகாரத்திலே நாம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 10-11 வாசிக்கிறோம். பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிக்க வருகிற பொழுது சீஷர்கள் ஒருவரையும் எதிராளிகள் பிடிக்க கூடாது என்பதற்காகவே அவர்களை போக விடுவதற்கு தப்பிவிடுவதற்கு இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு என்ன பிடிக்கும், என்ன பிடிங்க, இவங்களை விட்டுருங்க அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பேதுரு கத்தியை ஓங்கி ஒருவன் காதை வெட்டுகிறார். பாருங்க, அவசரம் தான் நம்முடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. நாம எப்பொழுதும் நிதானமாக பொறுமையாக எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற வரைக்கும் நாம் பொறுமையாக இருந்து அந்த காரியத்தில் கடந்து போவோமானால் நாம் அவசரப்படாமல் வேகப்படாமல், கர்த்தர் இருக்கிறார், இயேசுவும் பக்கத்தா இருக்கிறார், பெரிய பெரிய அற்புதமா செஞ்சார், கடமெல்லாம் நடக்க வச்சார், அலைகள்லாம் அதட்டினார், உன்னை கைவிட மாட்டார் அல்லவா, கூடதான் இருக்கிறாரு. அவசரப்படாமல் பொறுமையா இருப்போமானால் கர்த்தர் நம்மை நடத்துவார். நாமும் அந்த பாதையை விழுந்து போகாமல் தொடர்ந்து முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பேதுரு வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் நினைவிட வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய அவசரம். ஏதோ ஆயிடுமோ என்கிற அவசரம். உங்கள் ஜீவில பதறாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இருப்பாராக. God bless you.